காங்கிரஸ் கட்சிக்கு திமுக போட்ட பிச்சைதான் நாடாளுமன்ற உறுப்பினர் சீட்டு என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடுமையாக சாடியுள்ளார். சென்னை தீநகரில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் தேனிசை செல்லப்பா புகழ் வணக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்று மேடையில் பேசிய சீமான், காங்கிரஸ் கட்சியினர் சோற்றில் உப்பு போட்டுதான் சாப்பிடுகிறீர்களா, மானம் சூடு சொரணை ஏதாவது இருக்கிறதா என சரமாரியாக கேள்வி எழுப்பினார். மேலும் காங்கிரஸ் கட்சிக்கு திமுக போட்ட பிச்சைதான் 10 நாடாளுமன்ற உறுப்பினர் சீட்டு என சாடினார். 10 MP வச்சிருக்கான், 10 நாடாளுமன்றம் திமுக போட்ட பிச்சையில் வச்சிருக்காங்க. இப்ப உண்மையில மாநிலத்தை ரிசைன் பண்ற, ரிசைன் விலகிடா, விலகி இடைத்தேர்தலை சந்திச்சு டிவிக்கோட போய் டிவிக்கு போட போய் நின்று வாடா, வாடா வா, வென்று வாடா, போடா. கூட்டணி பெரிய கூட்டணி இல்ல, ஆட்சி அதிகாரத்தில் இருக்க நீ அவனோட கூட்டணி வச்சு இடைத்தேர்தல் செஞ்சு 3 ஆண்டு இருக்கு. ரிசைன் பண்ண உடனே இந்த இடைத்தேர்தல் வச்சு நின்று வா, வென்று வா. நீ வா. காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தவிக கூட்டணியில் நின்று வெற்றி பெற முடியுமா என கேள்வி எழுப்பிய சீமான், காங்கிரஸ் தடித்து நின்றால் டெபாசிட் கூட வாங்க முடியாது என்றார். இப்ப நான் என்ன சொல்றேன், ஐயா மாணிக் தாகூர் அவர்கிட்ட, என் அருமை சகோதரன்ட்ட, உடன் பிறந்தார்ட்ட கேட்கிறேன். உங்களுடைய தன்மானத்தை, உங்களுடைய கட்சியின் மீது இருக்கிற பற்றையை நான் மதிக்கிறேன். ஆனால் நீங்க திமுக வாக்குல தான் வென்றிருக்கிறீங்க. நீங்க ஒரு 2000 வாக்கு வித்தியாசத்தில் தம்பி விஜய் பிரபாகரனை வீழ்த்திருக்கீங்க. அதெல்லாம் நான் வெற்றியாவே கருதல, போனா போதுன்னு விட்டாங்க. இப்ப நீங்க இந்த பதவி விலகுங்க, விலகிட்டு திமுகவை கடுமையா சாடுங்க, டிவிக்கு கூட்டணியில வந்து நில்லுங்க, போட்டி விட்டு வெல்லுங்க, என்ன வேணாலும் பேசு. என் வீட்டு சோத்தை தின்னுட்டு உடம்ப வளர்த்துக்கிட்டு என்னை எதிர்த்து பேசுறதெல்லாம் எவ்வளவு அநாகரிகம். நீ திமுக காரன் ஓட்டுல வென்றுட்டு கச்சத்தீவு குறித்து கேட்டால் நோ கமெண்ட்ஸ் என்று சொல்வதற்காகவா உங்களை அமைச்சர்களாக மக்கள் ஆக்கினார்கள் என சாடினார். இந்த மீனவர்கள் இதற்காக நீங்கள் மோடிஜி நீங்கள் கச்சத்தீவை மீட்டு கொடுத்துருந்தா அது போதும். இப்ப மீன்வளத்துறை அமைச்சர்கிட்ட, சார் இந்த கச்சத்தீவை மீட்கிறது அதிகாரி 3 தடவை நோ கமெண்ட்ஸ், நோ கமெண்ட்ஸ், நோ கமெண்ட்ஸ். அமைச்சர் அது இப்ப நம்ம பேச தேவையில்லை, நோ கமெண்ட்ஸ். ஏண்டா நோ கமெண்ட்ஸ் சொல்றதுக்காடா இவ்வளவு பேர் கிளம்பி வந்தீங்க? நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தவிகவுக்கு 100 தொகுதிகளுக்கு மேல் கிடைத்ததே பெரிய விஷயம் என தனக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி இருக்கலாம் என பேசிய முதலமைச்சர் விஜயை சீமான் கடுமையாக விமர்சித்தார். இதுல நம்மால இன்னும் கொஞ்சம் என்னைய சப்போர்ட் பண்ணிருக்கலாம். அடப்பாவி, இதுவே அதிகம்டா. டேய் இவரு நம்மால ஏறி இன்னும் கொஞ்சம் என்னைய சப்போர்ட் பண்ணிருக்கலாம். கொடுமடா டேய், பொலிட்டிக்கல் டிசாஸ்டர் நடந்துருச்சு, அரசியல் பேரிடர். அதை மக்களை அனுபவிச்சுக்கிற வேண்டியதுதான்.